சேனல்ல பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பொருட்களோட வரலாறுகளை பற்றியான வீடியோக்களை நம்ம பதிவேற்றம் பண்ணியிருக்கோம். அந்த வரிசையில் தான் இன்றைக்கும் ஒரு பொருளோட வரலாறை பற்றி பார்க்க போகிறோம். அந்த பொருள் தான் பார்த்தோம் அப்படின்னா இன்றைய நாளோட வரலாற்று நாயகன்னே சொல்லணும். அது வேறு யாரும் இல்லை, பட்டாசு தான். இந்த பட்டாசுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறுகளை பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் பார்க்க போகிறோம். பட்டாசை வாங்கினோமா வெடிச்சோமான்னு போகாமல் என்ன இப்போ வரலாறுலாம் கேட்குற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பட்டாசு மருந்துக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சுவாரஸ்யமான வரலாறு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முதல்ல வெடி எப்போது வெடிக்கப்பட்டது, அது மட்டும் இல்லாம பட்டாசுகள் எப்படி உருவானது, இதை பத்தி தான் இந்த ஒரு காணொலியில பார்க்க போறோம். இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் மதுரை குருவி. காணொலி வரும்போது எல்லாரும் தீபாவளிக்கு ஆயத்தமாகி வெடியெல்லாம் வெடிச்சுட்டு சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியாக உட்காந்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். இந்த ஒரு ஆஸ்பிசியஸ் டேல நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வரலாறை பார்க்க போகிறோம். அதுதான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெடிகளோட வரலாறு. இந்த வெடிகளோட வரலாறை பற்றி தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் துன்பங்கள் எல்லாம் நீங்கி இந்த ஒரு தீபாவளி திருநாளில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒளியும் செல்வம் செழிப்பு அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தையும் நிறைய கடவுள் தரணும் நம்ம கடவுள்ல பிரார்த்தனை பண்ணிட்டு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வெடி அப்படின்ற ஒரு பொருள் பார்த்தோம் அப்படின்னா 6 வயசு குழந்தையில இருந்து 60 வயசு கிழமை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே ஆர்வமா வாங்கக்கூடிய ஒரு பொருளா இருக்கு. சின்ன வயசுல பாத்தீங்க அப்படின்னா கம்பி மத்தாப்பு பிடிச்சிருப்பீங்க, சீனி வெடி வெடிச்சிருப்பீங்க. அப்படி உங்களோட வயசு கொஞ்சம் கொஞ்சமா போட அந்த வெடியோட அளவும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமா பெருசாக ஆரம்பிக்கும். இப்படி வெடினால பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு நாள்ல எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படும் அப்படின்னா அந்த வருஷம் ஃபுல்லுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு நாளை காண்டி தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த ஒரு தீபாவளியில் இந்த வெடி வாங்கணும், இந்த வெடி மாதிரி வெடிக்கணும்னு. இப்படி நம்மளுக்கு வெடிகள் சந்தோஷத்தை கொடுத்தாலும் கூட இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சிறு விளையாட்டுத்தனம் கூட நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த ஒரு தீபாவளினால. அதனால வெடி வைக்கிறவங்க கொஞ்சம் நிதானமா பார்த்து எவ்வளவு பத்திரமா இருக்க முடியுமோ அவ்வளவு பத்திரமா வெடி வைங்கன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம வெடி முதல்ல எப்போ உருவாச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வரலாறை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம போகக்கூடிய வருஷம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம போக போறோம். அந்த முன்னாடி போகக்கூடிய ஏரியா எது அப்படின்னு பார்த்தோம்னா சைனா. இப்போதுக்கு சைனாக்கு போற சைனாவுக்கு வெடிக்க என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைனால தான் முதல் முறை பார்த்தோம் அப்படின்னா வெடியானது கொண்டு வரப்பட்டது. அதுவும் பார்த்தோம் அப்படின்னா இயற்கை வெடி. இயற்கையை எப்படிப்பா வெடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு காலகட்டத்தில் சீன மக்கள்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா காட்டுகளில் கிடைக்கக்கூடிய மூங்கில்களெல்லாம் எடுத்து அந்த மூங்கில் குச்சிகளை வெட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெருப்புல தூக்கி போடுவாங்க. அப்படி நெருப்புல தூக்கி போடும்போது இந்த மூங்கில் குச்சி என்ன ஆகும் அப்படின்னா மூங்கிலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதமான காத்து விரிவடைய ஆரம்பிச்சு இந்த ஒரு மூங்கில் சூடுனால பார்த்தோம் அப்படின்னா வெடிக்க ஆரம்பிக்குமா. இந்த ஒரு வெடி சத்தம் பார்த்தோம் அப்படின்னா அப்போ இருக்கக்கூடிய சீன மக்களுக்கு ரொம்பவுமே பாசிட்டிவா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் தீய சக்தி எல்லாம் போக்கக்கூடிய ஒரு சத்தமாகவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு மூங்கில் வெடியானது இருந்திருக்குன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு காலத்தில் நடக்கக்கூடிய ரிச்சுவல்ஸா இருந்தாலும் சரி, குழந்தை பிறப்பா இருந்தாலும் சரி, எந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வா இருந்தாலும் சரி, அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஒரு மூங்கில் கட்டையை கொண்டு போய் நெருப்புல போட்டு வெடிக்க வச்சுதான் அந்த ஒரு விழாவையே கொண்டாடுவாங்கன்னு சொல்லப்படுது. இது பார்த்தோம் அப்படின்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இயற்கையா வெடியை கண்டுபிடிச்சாங்க சைனா மக்கள். இதற்கப்புறமா நேச்சுரலா இல்லாம ஆர்டிபிஷியலா எப்போது வெடி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அது 9ஆம் நூற்றாண்டுக்கு போகுது. 9ஆம் நூற்றாண்டுக்கு நம்ம போகக்கூடிய ஏரியா எது அப்படின்னு பார்த்தோம்னா சைனா தான். இந்த ஒரு 9ஆம் நூற்றாண்டுல சைனாவோட அல்கெமிஸ்ட்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா சாகாவாரம் கொடுக்கக்கூடிய ஒரு மருந்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி முனைப்புல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க முனைப்புல ஒரு 4-5 பொடிகளை சேர்ந்து ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி என்னென்ன பொடியை சேர்க்கிறாங்க அப்படின்னா சல்பர், இப்ப இருக்கக்கூடிய அடுப்பு கறி இருக்குல்ல அதோட பவுடர், அது மட்டும் இல்லாம சுண்ணாம்பு நைட்ரேட் 3ஐயும் சேர்த்து ஒரு பொடி ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பொடியை கண்டுபிடிச்சு நெருப்பில் இடும்போது பார்த்தோம் அப்படின்னா வெளிச்சத்தோட கூடிய ஒரு சத்தமானது கேட்டிருக்கு. இதை பார்த்து இவங்க ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு வெடிப்பை சைனீஸ் எப்படி சொல்றாங்க அப்படின்னா ஹோஹியா அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹோஹியான்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபயர் மெடிசன் சொல்லப்படுது. இப்ப இதுதான் அந்த இரவாத சக்தி கொண்ட மருந்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இதற்கப்புறமா பின்னாடி உலகமே பார்த்தோம் அப்படின்னா அழிக்கக்கூடிய ஆட்டி வைக்கக்கூடிய சக்தியா இருந்த கன் பவுடர் தான் பார்த்தோம் அப்படின்னா இவங்க கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. இந்த ஒரு கன் பவுடர் பார்த்தோம் அப்படின்னா ஆரம்ப காலத்தில் சைனால கண்டுபிடிச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா சின்ன பேப்பர்கள்ல உருண்டை மாதிரி கட்டியும் அது மட்டும் இல்லாம மூங்கிலுக்குள்ள இந்த மருந்துகளை துணிச்சும் பார்த்தோம் அப்படின்னா வெடிகளை வெடிக்க வைக்கிறாங்க. இந்த ஒரு வெடி சத்தமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்போ இருக்க மாதிரியான எந்த விதமான கலர்ஃபுல்லாகவும் இருக்காது. நார்மலா சட்டத்தை உருவாக்கிட்டு அது மட்டும் இல்லாம பளிச்சுன்னு ஒரு லைட்டை உருவாக்கக்கூடிய வெடி மருந்துகளா இருந்தது. இது காலப்போக்கில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமா பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகளுக்கும் பரவ ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சிருந்தது. பின்னர் காலப்போக்கில் பார்த்தோம் அப்படின்னா சைனால இது மிகப்பெரிய வெடிமருந்தாகவும் போர்களில் பயன்படுத்தப்பட்டிருந்தது. பின்னர் இது கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கத்திய நாடுகளுக்கு மேற்கத்திய நாடுக்கு போகும்போது ஈரோப்புகளே கொண்டு வரப்பட்டது. இந்த ஒரு டெக்னாலஜியை தெரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்றாங்க, எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒரு கன் பவுடரை தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கிழக்கு நாடுகள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒரு கன் பவுடரோட ஃபார்முலா தெரியறனால பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. பின்னர் 13 மற்றும் 14ஆம் நூற்றாண்டுகளில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு வெடிப்பொருள் பார்த்தோம் அப்படின்னா வேற ஒரு பரிமாணத்தில் ஈடுபடுது. அந்த ஒரு பரிமாணம் தான் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கலர் வெடிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு 14வது மற்றும் 15ஆம் நூற்றாண்டுகளில் தான் உருவாக்கப்பட்டது. இது எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னா வெனிஸ் நகரத்தை சேர்ந்த மார்கோ போலோ பார்த்தோம் அப்படின்னா சைனால இருந்து இந்த ஒரு வெடிமருந்து டெக்னாலஜியை கொண்டு போய் இட்டாலியில போய் சேர்க்கிறாரு. இப்படி இட்டாலியில சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய அடிஷன்ஸ் அவங்க மேக் பண்றாங்க. இப்போ அடிஷன்ஸை மேக் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த வெடிகள்ல இருந்து கலர் வரக்கூடிய ஒவ்வொரு மருந்துகளையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மருந்துகள் கூட கலக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி என்னென்ன தாது பொருட்களை இதுக்குள்ள கலந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஸ்டான்சியம் அப்படின்ற தாது பொருளை சேர்க்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா சிவப்பு கலர்ல ஒளியை எழுப்புது. பின்னர் காப்பர் கலவையை கலக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா அது நீல நிறத்தில் வெளிப்படுது. அதற்கப்புறமா பேரியம் பொடியை கலந்தோம் அப்படின்னா அது பச்சை கலராகவும், சோடியம் பொடியை கலக்கும் போது இது மஞ்சள் நிறமாகவும் பார்த்தோம் அப்படின்னா வெளிப்பட ஆரம்பிக்குது. இப்படி வெறும் வெடிமருந்தா இந்த ஒரு பொருளில் பார்த்தோம் அப்படின்னா இட்டாலிக்கு கொண்டு போய் இன்னும் சில கலப்படங்கள் செஞ்சது, அதாவது கலக்கினதுக்கு அப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கலரான வெடிகள் பார்த்தோம் அப்படின்னா உருவாகவும் ஆரம்பிச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா யூரோப்பில் இந்த வெடி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே முக்கியமான பங்கு வகிக்குதுன்னே சொல்லியிருக்கணும். இதில் முதலாக ரெக்கார்ட் பண்ணப்பட்ட, அதாவது ஒரு சுபகாரியம் இல்லை வெற்றிக்கு வெடிக்கக்கூடிய வெடியா எது ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1448வது வருடம் இங்கிலாண்டில் ஹென்றி 7 அவருக்கு திருமண நாளை தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு வான வேடிக்கையானது விடப்பட்டுச்சுன்ற தகவல் பார்த்தோம் அப்படின்னா ரெக்கார்டாகவே இருக்குன்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு காலகட்டத்தில் இந்த வெடிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே ஸ்டேட்டஸாக கருதப்பட்டுச்சுன்னே சொல்லணும். அரசர்கள் அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய ஆட்கள் மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட இல்ல நிகழ்வாக இருந்தாலும் சரி, திருமண நிகழ்வாக இருந்தாலும் சரி, இப்படி இல்லை அப்படின்னா எந்த ஒரு இல்லாமல் எந்த ஒரு கம்யூனிட்டி நிகழ்வாக இருந்தாலும் சரி இந்த ஒரு வெடியானது வெடிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த ஒரு வெடி எப்படி இந்தியாவுக்குள்ள வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அரபியர்களுக்கு வழியாக தான் இந்தியாவுக்குள்ளேயும் கொண்டு வரப்படுது. 14ஆம் 15ஆம் நூற்றாண்டுல இந்தியாவுக்கும் கொண்டு வரப்படுது. அந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா முகலாய சாம்ராஜ்யத்தில் இருந்த அரசர்கள் இந்த ஒரு வானவெடி நிகழ்வெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்டஸாக அவங்க கருதிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு போர் வெற்றிக்கும் சரி, அது மட்டும் இல்லாம வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷம், அந்த நாட்டில் நடக்கக்கூடிய விசேஷம், பாரசீகத்தோட நூற்றாண்டு தினத்திலலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு வெடியானது பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லப்படுது. பின்னர் அது மட்டும் இல்லாமல் 11ஆம் நூற்றாண்டுல விஜயநகர பேரரசுல, அதாவது வருடம் பார்த்தோம் அப்படின்னா கிபி 1443வது வருடம் 2ஆம் தேவராயரோட ஆட்சி காலத்துல பெர்சிய தூதரா வந்தவரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்துல் ரசாக். இந்த ஒரு அப்துல் ரசாக்கோட குறிப்புகள்ல என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அப்போது இருந்த விஜயநகர பேரரசு காலத்துல பார்த்தோம் அப்படின்னா மகாநவமிக்கு இந்த ஒரு வான வேடிக்கையானது கொண்டாடப்பட்டதுன்ற மாதிரி குறிப்புகளை சொல்லியிருக்காரு. அது வரைக்குமே அரசர்கள் மற்றும் பெரிய பெரிய ஆறுகள் பயன்படுத்திக்கிட்டு இருந்த இந்த ஒரு வெடிப்பொருள் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்தியா முழுக்க பரவப்படுது. அப்படி இந்தியா முழுக்க பரவப்படும் போது இங்க இருக்க சிவகாசியில் எப்போது முதல்ல வெடி தயாரிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு ஒரு வரலாறு இருக்கு. கிட்டத்தட்ட 1900களில் பார்த்தோம் அப்படின்னா சிவகாசியில் இருந்த 2 சகோதரர்களோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐயனாடார் மற்றும் சண்முக நாடார்னு சொல்லக்கூடிய 2 சகோதரர்கள் பார்த்தோம் அப்படின்னா 1922-23ஆம் காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா கல்கட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு ஜப்பானீஸ் தீப்பெட்டி ஆலைக்கு போறாங்க. இந்த தீப்பெட்டி ஆலையை போய் பார்வையிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சிவகாசிலையும் இந்த ஒரு தீப்பெட்டி ஆலை நிறுவனதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா இவங்களோட பிசினஸ் வளர்ச்சி ஆரம்பிக்கும் போதுதான் சிவகாசியில இந்த வெறிப்பொருட்கள் தயாரிக்கக்கூடிய ஆலைகளையும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க உருவாக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் சிவகாசியில பார்த்தோம் அப்படின்னா தொழில் வளர்ச்சி பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவில் இருந்ததுனாலதான் சிவகாசிக்கு அன்றைய காலகட்டத்தில் மினி ஜப்பான்னே சொல்லப்பட்டிருந்தது. இதுல ஒரு ஆச்சரியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்றளவும் இந்தியாவில் வெடிக்கக்கூடிய 70% வெடிப்பொருட்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த வெடிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா சிவகாசியில தயாரிக்கப்படுது. எல்லாமே தான் இந்த ஒரு தீபாவளி வெடிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான வரலாறுகள். இந்த ஒரு வரலாறை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த ஒரு காணொலியை முடிச்சுக்கலாம். இந்த ஒரு காணொலி பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க. இந்த தகவல் உங்க நண்பருக்கும் தெரியணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்க மதுரை குறி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் இது போன்ற இன்னொரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரை குறி.